ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சாதாரணமாக தண்ணி குடிக்கக்கூடிய இந்த டம்ளரை வச்சு வீட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்படி உபயோகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம தோசையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கல் ஓரத்தில் படிஞ்சிருக்க இந்த கருப்பு கரையை நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி டம்ளரோட இந்த முனைப்பகுதியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அதில் படிஞ்சிருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற இதெல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும். நம்ம இதை வச்சுட்டே தோசை சுட்டோம் அப்படின்னா, தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு போனாலுமே பெரிய பாதிப்பை உண்டாகும். கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம குக்கரில் எந்த ஒரு பொருள் வச்சாலும் சரி, பருப்பாகட்டும் இல்லை எதனா ஒன்று வேக வைக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்க அந்த மசாலா எல்லாமே விசில் வரும்போது, அதாவது ஒரு சில டைமில் விசில் சரியில்லை அப்படின்னா பொங்கி வெளியே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் நீங்கள் வேக வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டம்ளரை போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு மசாலாவுமே வெளியே தெரிச்சு வராது. பாருங்கள், அழகாக நம்மளுக்கு விசில் வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுமே நல்ல க்ளீனாக இருக்கும். வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய இந்த தேங்காய் கட்டியாக, அதாவது குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். ஸோ இதை சட்னி எப்படி உரைய வைக்கிறது நான் சொல்கிறேன். இதே போல் நீங்கள் நெய்யுமே பண்ணலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கூட வெளியே வர மாட்டுது. இதை 2 செகண்டில் அழகாக நம்ம மெல்ட் ஆக்கி எடுத்துடலாம். ஒரு டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெதுவெதுப்பான தண்ணி 3/4 அளவு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த எண்ணெய் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து ஊற்றி பாருங்களேன், சூப்பராக நல்லா மெல்ட் ஆயிரும். இதுவே நெய்யெல்லாம் நீங்கள் உருக வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பவுலில் நெய்யை வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு சட்டுன்னு மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம பூண்டெல்லாம் தட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா, இடிகளில் இடிக்கட்டையே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ பூண்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டீங்க அப்படின்னா தோல் அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதுவே நீங்கள் தட்டி சேர்க்கணுன்னா 2-3 முறை லைட்டாக அந்த பூண்டுக்கு மேலே தட்டினீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு இடிகளில் எப்படி தட்டினா கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சாதாரண டம்ளர் வச்சு அழகாக நம்ம இடித்து எடுத்தாச்சு. அடுத்து ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கார்லிக்லாம் வாங்கினா நெட் பேக் கிடைக்கும்ல, அது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த டம்ளருக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம அரிசி, பருப்பு இதெல்லாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மேலே நெட் பேக் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, உள்ளுக்கு அரிசி எதுவுமே போய் விழுகாது. அதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த அரிசியை சுற்றி இருக்கிறதுனால வண்டு பூச்சி எதுவுமே வராது. இது நீங்கள் பருப்பில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துக்கங்க. மேலே காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி கட்டிக்கங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உளுந்த வடை கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப்பில் வராது. ஸோ அதேமாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வடையை சுட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி அழகாக மேலே மாவு வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அழகாக நீங்கள் அதில் இதை போட்டுக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வர்றது மட்டும் இல்லாமல் கையில் எதுவுமே எண்ணெய் தெறிக்காது. நம்ம அழகாக ஸ்மூத்தாக சட்டு சட்டுன்னு நம்ம அழகாக நிறைய வடையை கூட நம்ம சுட்டு எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்ல ப்ளஃபியாக நல்ல சூப்பரான உளுந்த வடை கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸ் எப்படி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி அதாவது ஆணி அடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நீங்கள் அழகாக வைக்கலாம். ஒரு ரப்பர் பேண்டு இருந்தால் எடுத்துங்க, கனமான ரப்பர் பேண்டு. இந்த மாதிரி டேப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதை ஸோ வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 டேப்பு நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ரப்பர் பேண்டு கீழே பாதி பகுதி அளவு நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும். அழகாக மீதி உள்ளது ரப்பர் பேண்டில் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸை மாட்டி வச்சுக்கலாம். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்க கிளாஸை இந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன திங்ஸ்லாம் போடுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி, ஸ்பூனு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய வாய்ப்பகுதி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அழகாக முக்கியமான ஒரு சில ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் துணி தைக்கக்கூடிய ஊசி நூல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்மு இதெல்லாம் கூட வைக்கிறதுக்கு நீங்கள் அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்ல சப்பாத்தி எல்லாம் செய்றோம்னா, ரொம்ப நல்லா ப்ளஃபியா வரணும் அப்டின்னா கவலைய விடுங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவ இந்த மாரி ஒரு 2 முறை நல்லா இந்த மாரி திருப்பி திருப்பி போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து லைட்டா கலர் மாறும்ல, அந்த ஸ்டேஜில ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாரி கீழ் பகுதிய வச்சு லைட்டா இந்த மாரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்டின்னா, நல்லா சூப்பரா நம்மளுக்கு நல்லா இந்த மாரி ப்ளஃபியா பொங்கி கிடைக்கும் பாருங்க. அடுத்து சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எப்பொழுதுமே வந்து வாட்டர் பாட்டில்லாம் கழுகிட்டோம் அப்டின்னா, நம்ம அப்படியே வச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். ஸோ எப்பளும் வாட்டர் பாட்டிலா கழுகிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி நான் வந்து இன்னைக்கு வுட்டனான ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். சில்வர் ஸ்பூன் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாரி வச்சுருங்க கழுகுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஓரத்தில இந்த மாரி வச்சுருங்க. இந்த மாரி வைக்கும்போது உள்ளுக்கு இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு வரும். உள்ளுமே நல்லா காஞ்சு கிடைக்கும். அடுத்த டிப் பாருங்க. நம்ம வீட்ல இந்த மாரி நெய்யெல்லாம் வாங்கணும்னா, அதாவது வாங்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். காலியாக காலியாக அந்த ஸ்மெல்லே வந்து போயிரும். ஸோ எப்பவுமே நம்ம வாங்கக்கூடிய நெய் வந்து நல்ல வாசனையா, கடைசி வரைக்குமே கமகமன்னு இருக்கணும் அப்டின்னா, வாங்கிட்டு வந்ததுமே நீங்க என்ன பண்ணுறீங்க அப்டின்னா, வீட்ல ஒரு சின்ன துண்டு வெல்லம் இருந்தா எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமா வேண்டாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் நீங்க அந்த நெய்யுக்குள்ள இந்த மாரி போட்டு விட்டுட்டீங்கனாவே போதும். கரையாது. பட் அப்டியே இருக்கும் அந்த வெல்லம். ஸோ இந்த மாரி வச்சுட்டீங்க அப்டின்னா, இந்த நெய் வந்து கடைசி வரைக்குமே வந்து நல்ல வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்க. ஒரு சில டைம்ல வந்து நம்மளுக்கு கேஸ் கட்டர்லாம் வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு குக்கர்ல. பொங்கி வருது அப்டின்னா, நம்மளால கிளாஸ்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாரி அதாவது கேஸ் கட்டர்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, லைட்டா பொங்கி வருதுன்னா, இந்த மாரி டிஷ்யூ பேப்பர விசில் வர இடத்துல வச்சுட்டிங்கனாவே போதும். அதில வடிஞ்சு வர தண்ணி எல்லாமே வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து சாதம் தான் வச்சுருக்கேன். அதில வர தண்ணி எல்லாமே வந்து நல்லா அழகா இந்த டிஷ்யூ பேப்பர் மேல பட்டுட்டு, குக்கருக்கு மேல படாம, அடுப்புக்கு மேல படாம நல்லா நீட்னஸா க்ளீனா பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பருக்கு மேலே எல்லாம் விழுகிறனால நம்மளுக்கு எந்த அதிக வேலையுமே வைக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வாங்கக்கூடிய இந்த காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கட்டிப்பட ஆரம்பிச்சுரும். கட்டி கட்டியா ஆயிரும். ஸோ அந்த மாரி கட்டிப்படாம இருக்கிறதுக்கு எப்பளுமே வந்து நீங்க ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க. இந்த மாரி எப்பளுமே வந்து காஃபி பவுடரா எதுனா வாங்குனா, இந்த மாரி மேல அலுமினியம் ஒரு சில பொருட்கள் அலுமினியம் ஃபைல் பேப்பர் வைப்பாங்க. அது எதுக்கு அப்டின்னா, உள்ள வந்து காத்து போகாம இருக்கிறதுக்கு தான். சம்டைம் வந்து நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த காஃபி பவுடர் கட்டிப்பட ஆரம்பிச்சுருது. ஸோ எப்பளுமே வந்து காஃபி பவுடர் இந்த மாரி வைக்காம, வீட்ல அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தா இந்த மாரி மேல போட்டுருங்க. மேல போட்டதுக்கப்புறம் இந்த மாரி மூடி வச்சுட்டிங்கன்னா, வேணும்போது எடுக்கலாம். அழகா தொறந்து அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதில ஆல்ரெடி பாட்டில்ல வர அலுமினியம் ஃபாயில் பேப்பர் பார்த்தீங்கன்னா, நம்மளால அப்பப்போ இந்த மாரி பண்ண முடியாது. இந்த மாரி எக்ஸஸா பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, நம்மளுக்கு அழகா காஃபி பவுடர் நல்லா கடைசி வரைக்குமே கட்டியா இருக்கும். அடுத்த டிப் பாருங்க. நம்ம வீட்ல வடை, பூரி எதனா செய்றோம் அப்டின்னா, ஸோ அத ஃப்ரை பண்ணக்கூடிய எந்த ஒரு ஐட்டம் ஆகட்டும், நீங்க ஃப்ரை பண்ணுறீங்க அப்டின்னா, அந்த எண்ணெய் சூடானதுமே ஒரு சிட்டிகை அளவு உப்பு, ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரை இது 2மே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு பொருள் நீங்க ஃப்ரை பண்ணாலுமே, நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய அந்த பொருள் வந்து நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். சர்க்கரை, உப்பு போட்டதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறுமான்னு கேட்டா மாறாது. பட் வந்து நம்மளுக்கு நல்ல நம்ம செய்யக்கூடிய பொருளாவே வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினச்சிங்கனாலும் மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.